வால்பாறை சரியான எக்ஸ்பீரியன்ஸ் மாப்பிள்ள. எப்படி மாப்பிள்ள அந்த இடத்த கண்டுபிடிச்ச? அடிக்கடி போயிட்டு யாரா லெவல் இடம் வால்பாறையில எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. கீழே நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். என்ன மாப்பிள்ள வீடியோ கூட ஆன் பண்ணி விளாக் போட்டு நான் எங்க ட்ரெண்ட் ஆகுறது சொல்லு. காயம் கொடுத்துட்டல, பழம் கொடுத்துட்டல, பெருசா தான் இருக்கு. பெருசா இருந்தாதான் பழமா இருக்கும். தெரியுதாருண்ணே, ரெண்டு பழம் தெரியுதுல. குளிக்கலான்னு கூட்டம் வந்தாங்க நச்சான் இங்க இருந்து. பாருங்க ஏரியில நல்லா குளிக்கலாம் உருந்து. இது மச்சான் மச்சான் பாத்துங்க, நம்ம நண்பர் இவர் தான். கல் எடுத்து விளையாடுற வயசு பாத்துங்க. இங்க பாருங்க ப்ரோ, நீ வேற கல் அடிக்கிற, நான் வேற கல் அடிக்கிறேன். இங்க இருந்து குளிக்க நிம்மதியை தேடி வந்தேன். அங்கிட்டு பாருங்க, அங்க கேமரா எங்க இருந்துதான் தேடி பிடிக்கிறாங்க தெரியலங்க. ஊருக்கு ஒருத்தர் இருக்காங்க இது எல்லா இடத்துலயும் பாத்துங்க. அது நம்ம நண்பர். இன்னும் குளிக்க முடியாது போல. அருணே வீடியோ எடுக்கிறது பிரச்சனை இல்லை அருணே, ட்ரெண்ட் ஆகணும். ட்ரெண்ட் ஆகணும். இன்னைக்கு ஒரு புடி. நேத்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு தூங்காம வந்திருக்கோம். எதுக்கு? குளிக்க. ஆனா எங்க அலம்ப கூட தண்ணி இல்ல. பாத்துங்க, இந்த மலை தான் பாத்தீங்கன்னா தேனியோட அடுத்த குன்று. ஜூம் பண்ணி காமிச்சிருக்காரு அந்த தேனியோட குன்றை. இப்ப நாங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா மரமல் நகர், தேனி மாவட்டம். அருமையான ஆறு, நல்லா கண்ணுக்கு தெரியுது பாத்துங்க. அப்பயே சொன்னேன் மழை வந்தாதான் தண்ணி வரணும். கடைக்காரர் அங்கேருந்து வர்றப்பே சொன்னாரு. என் மச்சான் தான் அங்கேருந்து சொன்னான் தண்ணி ஊர்ந்து ஓடுதுன்னு. இந்த பாருங்க அணையில ஊர்ந்து ஓடுது. நீ போய் உருண்டிதான் உன் மேல உருண்டு பாருங்க, தண்ணி ஊர்ந்து ஓடுது. இந்த ஏரியில தான் நாங்க குளிக்க வந்தோம். 10 கிலோமீட்டருக்கு நக்கிட்டு வந்தோம். நீ அங்க போயிட்டு படுத்தினா நிம்மதியா அப்படியே வானத்தை பார்த்துட்டு நீ பாட்டு தூங்கலாம். காக்காவை பிடிக்கிறோம் வந்ததுக்கு.